guys, இன்னைக்கு நம்ம ஷீசவன் அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு அந்த யாங் கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இடையில வந்து நம்ம ஹீரோ என்னம்மா செல்லக்குட்டி இவன் யார், இந்த சிட்டியில் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுவும் நம்ம ஹீரோயினோட ஷோல்டரெல்லாம் கை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ யாங் முன்னாடி இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டி விடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நான் உனக்கு யாருன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இது ஃப்ரெண்டா இல்லை பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பர்மிஷனே இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நர்வஸாக ஆகிடும். இந்த மாதிரி சடனாக பண்ணதுனால நம்ம ஹீரோயின் ஓங்கி ஒரு அறை விட்டுருவாங்க நம்ம ஹீரோ மாஸ்டரை. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ இதை மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து திட்டிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா யாங், அவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறான் சமாதானம் பண்ணுறதுக்காக. நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு, அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு நிற்கிறாரு, இதேமாரி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு வந்து இதையே யோசிச்சுட்டு இருக்காங்க, அவன் எப்படி எனக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கரண்ட் வேறு போயிடுது. ஐயோ கரண்ட் போயிடுச்சு, லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோட வேலை தான். ஏன்னா அவர் வரும்போது, அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டாக அவர் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார்னா அதுமாதிரி சர்வன் கிட்ட சொல்லி லைட் ஆஃப் பண்ண சொல்லிடுவார் இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. சர்வன்ட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாரு, சார் இதுமாரி வந்து மேடம் மாடியில் தான் ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்லாம் கொடுக்குறான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையா. இந்த பர்ஃப்யூம் போட்டால் நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே மாடிக்கு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தடவிக்கிட்டே வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. பாத்ரூம்லேருந்து வெளியில் வருவாங்க. ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு சர்வன்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மேடம் இதுமாரி சார் உங்களுக்காக லிவிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு உடனே ஓடிடுவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயந்துக்கிட்டே வெளில வந்துட்டு இருக்காங்க. ஐயோ கண்ணே தெரியலையே, நான் எப்படி படி இறங்கி கீழே போகிறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. மிஸ்டர் இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் படி இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. பட் ஆனால் வந்துட்டு அந்த சர்வெண்ட் வந்து போயிடுவார். அப்படியே தடவிட்டு வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆப்போசிட்டில் வந்து நின்றுடுவார். நம்ம ஹீரோயினும் என்னடா அது யாரோ நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட அந்த பர்ஃப்யூம் தான் அவர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையா. ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க, இதேமாரி வந்துட்டு உங்கள் சர்வன் கிட்ட சொல்லி கொஞ்சம் பவரெல்லாம் ஆன் பண்ண சொல்லுங்கள், சடனாக லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் இதுமாதிரி பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்தேன், நீ வந்துட்டு இதுமாதிரி சர்வன் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தியாமே இதுமாதிரி வந்துட்டு என்னை மீட் பண்ணணும் பேசணும்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ வந்தேன், சரி சொல்லி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல இதுமாதிரி மேரேஜ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணணும், அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஓகே, நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன், எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, நீ ஒன்று பண்ணு, எனக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, உனக்கு வந்துட்டு மேரேஜ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணணும்ல, அப்போ போய் நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார். நம்ம ஹீரோயினுமே வேறு வழியே இல்லாமல் சோகமாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இருட்டில் தடவிக்கிட்டே படியெல்லாம் இறங்கி போயிட்டுருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுவார், ஐயோ இவளுக்கு தான் கண்ணு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி கை தாங்கலாம் அழிச்சிட்டு வருவார். அழிச்சிட்டு வந்துட்டு லிவிங் ஏரியாவில் இருக்கிற அந்த சோஃபா இருக்கும் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உட்கார வச்சுட்டு அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் வந்துட்டு தண்ணி எடுத்து கொடுப்பாரு. பதட்டப்படாமல் பொறுமையாக உட்காந்து இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் உடனே உங்களோட சர்வன் கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ண சொல்லுங்களேன், எதனால் பவர் கட் ஆகுது இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அது எதுவோ உனக்கு எதுக்கு, உனக்கு தான் என்ன பிடிக்கல, என்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறல, அப்புறம் எதுக்கு உனக்கு லைட்லாம் ஆன் பண்ணணும், சரி முதல்ல உட்காந்து இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பார். இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வேணும்னே கேட்பாரு, என்னாச்சு உன் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்கே, ரொம்பவே சோகமாக இருக்க, உன்னோட வாய்ஸ்லேயும் ஒரு எனர்ஜிட்டிக்கே இல்லையே, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, இன்றைக்கி ஏதாவது ஆச்சா, உனக்கு யாராவது ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உடனே அவங்க அதை தான் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம இந்த மாஸ்டர், அதாவது நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் தானே நம்ம ஹீரோ, அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சடனாக இன்றைக்கி வந்துட்டு கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்டில், அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். நினச்சி பார்த்துட்டு ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவனால், அதாவது தன்னோட ஹஸ்பண்டால் அந்த மாஸ்டருக்கு வந்து ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த லைஃப் என்னால் ரன் பண்ண முடியல, இந்த இடம் இந்த வாழ்க்கை இது எதுவுமே என்னோடது கிடையாது, இங்கே இருக்கிற ஒரு செகண்டுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுங்கள் ப்ளீஸ், எனக்கு
இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ உடனே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எவ்வளோ வசதியான வாழ்க்கை, உன்னை யாருமே இங்கே ஃபோர்ஸ் பண்ணல, ராணி மாதிரி இருக்க, அப்படியே ஏன் நீ வந்துட்டு இது மாதிரி இந்த லைஃப்பை விட்டு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. இல்லை இது என் வாழ்க்கை கிடையாது, என்னோட லைஃபே வேறு, எனக்கு வந்துட்டு என் ட்ரீம் தான் முக்கியம், என் லைஃப் வேறு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இப்போ இந்த மேரேஜை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக நீ எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 1 lakh அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக கேட்டுட்ருக்காரு நம்ம ஹீரோயின் கிட்ட. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 1 lakhலாம் எப்படி என்னால் கொடுக்க முடியும், உங்களுக்கே தெரியல, இப்போ தான் நான் கிராஜுவேஷனே முடித்தேன், என்கிட்ட கையில் காசுலாம் இல்லை, நான் எப்படி 1 lakh கொடுக்க முடியும், வேணா 10,000 தரவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாவமாக கேட்பாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 10,000 அதெல்லாம் முடியவே முடியாது, அப்படின்னா 1,10,000 கொடு அப்படின்னு சொல்லுவார். இல்லை ப்ளீஸ் 10,000 மட்டும் வாங்கிக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ வசதி, எவ்வளோ பெரிய பணக்காரங்க, வென் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, நீங்களாம் பணம் கேட்கலாமா என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பேச அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி ஓகே அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, நான் 1 lakh தானே நான் கொடுத்துட்றேன், எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மைண்ட்லேயே யோசிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா யாங், அவர்கிட்ட கடனை வாங்கி இவங்கிட்ட கொடுத்துட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்லிடுவார், இல்லை நீ யாருக்கிட்டையும் கடன்லாம் வாங்கக்கூடாது, நீ வந்துட்டு சொந்தமாக சம்பாரிச்சு தான் எனக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஏன்னா நீங்கள் என்ன மைண்டெல்லாம் ரீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்காக கேட்பாங்க. எப்படி நான் சம்பாரிச்சு கொடுக்க முடியும் நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்தே கிளம்பிடுவார். நீ இந்த மாதிரி சம்பாரிச்சு தான் கொடுக்கணும், யாருக்கிட்டையும் கடனெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுவார். அங்கே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நின்றுட்டு இருப்பார். நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருப்பார். இதுமாதிரி நம்ம ஹீரோ எல்லா டீட்டெயில்ஸையும் அசிஸ்டன்ட் கிட்ட கூட சொல்லியிருப்பார். இதுமாதிரி அவள் இது மாதிரி கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறான், நான் வந்துட்டு 1 lakh வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக கேட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பார். அந்த அசிஸ்டன்ட் என் பாஸ் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து சொல்லிடலாம்ல இது மாதிரி வந்துட்டு நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை காமிச்சிடலாம்ல, நீங்கள் ஏன் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டுங்கிற அந்த ஃபேஸை காட்ட மாட்டீங்க, மாஸ்டராக எதுக்காக உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் உன் ஹஸ்பண்ட்னே சொல்லி நீங்கள் வந்துட்டு இன்ட்ரோ ஆகிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்கும்போது இல்லை அப்படிலாம் நான் இன்ட்ரோ ஆக மாட்டேன், அவளுக்கு வந்துட்டு பியூர் லவ் வேணும், அவள் வந்துட்டு மாஸ்டராக இருக்கிற என்ன அவள் வந்துட்டு லவ் பண்ணணும், எனக்கு வந்துட்டு அவளை லவ் பண்ணி அவள் வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவளோட ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் அவள் முன்னாடி போய் நிற்கவே மாட்டேன், அவளை வந்துட்டு என்னை லவ் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார். அசிஸ்டன்ட் கிட்ட எது எப்படியோ பாஸ் போங்க, என்ன இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு வார்த்தையில் முடிஞ்சு போச்சு, நான் தான் உன் புருஷன் சொன்னாலே முடிஞ்சு போச்சு, ஆனால் நீங்கள் என்னென்னா பியூர் லவ் வேணும், அவளை லவ் பண்ண வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களே, இதுமாதிரி டெய்லி நைட்டு ரூமில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களே ஹோட்டல் ரூம்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கா நம்ம ஹீரோக்கு நிறையாவே. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அசிஸ்டன்ட் கேட்குறான், எதனால் பாஸ் காசெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் கிட்டேயே, உங்ககிட்ட இல்லாத காசா அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லும்போது இல்லை அவளை வந்து நான் சம்பாரித்து காசு கொடுக்க சொல்லியிருக்கேன், அவள் சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும்ல, அவள் எப்படி என்னை விட்டு அதுக்குள்ளே ஓடி போக மாட்டாள், அவள் கண்டிப்பாக சம்பாரித்து கொடுக்கறதுக்குள்ளே நிறைய எனக்கு டைம் கிடைக்கும், அதுக்குள்ளே அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவளை வந்துட்டு என்னை லவ் பண்ண வைப்பேன், அவளே வந்துட்டு என்கிட்ட அவளோட லவ்வை நான் சொல்ல வைக்கலான்னு இருக்கேன், அதனால தான் நான் வந்துட்டு இது மாதிரி அமௌண்ட்லாம் கேட்டேன், அவள் கண்டிப்பாக சம்பாரித்து அந்த 1 லட்சத்தை கொடுக்கறதுக்குள்ளே நிறையவே எனக்கு டைம் இருக்கும், அந்த டைமில் நான் அவள் கூட ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவல்ல, அவள் என் கூட இருக்கிற அந்த ஒரு செகண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமான செகண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உருகி லவ் பண்ணிட்டுருக்காரு நம்ம ஹீரோயினை. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் காலேஜில் இதுமாரி வந்துட்டு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுமாரி நம்ம ஹீரோயினோட அக்கா தான் ஓடி போயிட்டாங்களே, அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லியிருப்பார்ல, நீ தான் போயிட்டு கிராஜுவேஷன் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதனால தான் நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வந்திருக்காங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, யாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அப்போ தான் ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு பேசுகிறாங்க, இது மாதிரி வா நமக்கு போகலாம் பார்ட்டி பண்ணலாம் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க. சரி ஓகே, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், கடைசியாக நீங்கள் எப்போ என்னை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்க கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நீ தான் ரொம்ப படிப்ஸாச்சே, எப்போவுமே வந்து சைலண்ட்டாக தான் இருப்பேன், உன்னை பற்றி எனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பிரின்சிபல் சார் உங்களை அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கிட்ட அழைச்சிட்டு போய் விடுவார். அந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தெரியுமா இந்த காலேஜ்லேயே நீ தான் ரொம்ப படிப்பாளி, ரொம்ப ப்ரில்லியன்ட்டு, கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த காலேஜில் வந்துட்டு ஆல் இன் ஆல் நீ வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், நம்ம காலேஜோட சீனியர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து இந்த காலேஜ் வந்துட்டு நீ வந்து கைட் பண்ணணும், அதாவது கேம்பஸ்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி காட்டணும், அவருக்கு வந்துட்டு இந்த காலேஜை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீ சொல்லணும், உனக்கு தான் நம்ம காலேஜ் பற்றி நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் அழைச்சிட்டு வராரு.
வராரு, நம்ம ஹீரோ கிட்ட தான் அழைச்சிட்டு வராரு. இது இவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து வாய் பொழந்துட்டு இருக்காங்க. இவனுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் சுற்றி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து போயிடுவார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு, நான் தான் வந்திருக்கேன், எனக்கு இதேமாதிரி இந்த காலேஜ் கேம்பஸ்லாம் சுற்றி காட்டு, நீ வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஏன்னா சடனாக நேற்று ரெஸ்டாரண்ட்டில் கிஸ் பண்ணிட்டார் இல்லையா, அதனால் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாக இருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு சாரி கேட்பாரு, இதுமாதிரி நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன், அப்போ வந்துட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாரிலாம் கேட்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிடு, நீ பண்ணின வேலைக்கு நீ என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா விட்ற மாதிரி இல்லை, அப்புறம் நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ, இப்போ நான் வந்துட்டு என்ன கேட்டேன், ஜஸ்ட் இந்த காலேஜ் கேம்பஸை சுற்றி காட்ட சொன்னேன், அவ்வளோதானே, நீ இந்த காலேஜில் தான் படித்த, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை, இன்னும் நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நான் இந்த காலேஜெல்லாம் படித்தேன், நீ வந்து சீனியர் விசிட் பண்ண வந்திருக்க, சுற்றி காட்டணும் அவ்வளோதானே, அதுக்கப்புறம் என்னை விட்டு வேலை என்னை டார்ச்சர் பண்ண மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அது இதையும் பேசிக்கிட்டு அப்படியே அந்த கேம்பஸ் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிக்கிட்டே வராங்க. இங்கே வந்துட்டு அது, இங்கே வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சுத்தமாக தெரியாது. ஏன்னா அவங்க அக்கா தானே இந்த காலேஜில் படித்தாங்க, இந்த காலேஜை பற்றிலாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது, இந்த பில்டிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுறாங்க. கடைசியாக ஒரு பிரிட்ஜுக்கு அடிச்சுட்டு வராங்க. இங்கே வந்துட்டு ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கப்பல்ஸ் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்துட்டு 5 வருஷமாக சூப்பராக வந்துட்டு லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி இந்த பிரிட்ஜில் யாராவது வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதை விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னையா நான் என்ன சொன்னாலும் நம்புற லூஸாயா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டுவிட்டு இருப்பாங்க. இதுமாரி நான் சொன்னது எல்லாம் போய் தான், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இந்த பிரிட்ஜுக்கு எந்த ஒரு கதையுமே கிடையாது, நீ என்ன நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம், பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் நம்பலாமே, அதை நம்புறதுல எதுவும் பிரச்சனை இல்லையே, அப்படி நம்புறதுனால நமக்கு என்ன லாஸ் ஆக போகுது, பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஐயோ என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, அப்போ இவனுக்கு நம்மளை அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிடுவார். நீ என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு கொஸ்டின் கேட்பாரு. இதுமாரி சொன்னல, இந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு கப்பல்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க, கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, இதுமாரி அவங்க வந்து லைஃப் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு சொல்லிட்டு இருந்த இல்லையா, நீ சொன்னது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பட் ஆனால் வந்துட்டு நான் உன்ட்ட கேட்குறேன், உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ் எது, நேற்று நான் உன்னை கிஸ் பண்ணனே அதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோ நேற்று கிஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட் கிஸ் கிடையாது இல்லையா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மீட் பண்ணும்போது அந்த நைட்டு இருட்டு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பாரு, அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிஸ் இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு இதெல்லாம் நான் ஏன் மட்டும் சொல்லணும், நீ என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் உனக்கு பதில் சொல்லணுமா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா கோச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு கிஸ் அப்படின்னா அவர் கொடுத்தது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு யாரையும் தெரியாது இல்லையா அந்த சிட்டியில், அந்த யாங்கை தவிர அந்த யாங்கோட ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு வேலை கேட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங்காக பார்த்திங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் அப்புறம் மிஸ்டர் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வராங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நமக்காக தான் இவ கஷ்டப்படுறா போல், இதுமாரி மேரேஜ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணலாம் பணம் கேட்டோமே, அதனால தான் இவ இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்து இதை வந்துட்டு அந்த மிஸ்டர் ஃபேங்குங்கிற ஆள் நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிவிட்டு அவன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினே வந்துட்டு ஹீரோக்கு வந்து சர்வ் பண்ண சொல்கிறான். சரி ஓகே, பாஸுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல், அப்போ இந்த பொண்ணையே வச்சு பாஸை வந்து உஷார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் ஃபேங்குங்கிற பர்சன் வந்துட்டு போமா போ, எங்கள் பாஸுக்கு போயிட்டு ஆர்டர் எடு, எங்கள் பாஸுக்கு வந்து என்னென்னலாம் கேட்குறாரோ அதெல்லாம் பண்ணி கொடு அப்படி இப்படின்னு அவன் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வெளியில் போகிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் யார், அவர் அழைச்சிட்டு வா வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. ஓனர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா அந்த யாங், அவன் தான் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர். அவன் நேராக வந்து நிற்கிறான். என்ன வேணும் சார், இதுமாரி கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும், இதுமாரி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த வெயிட்டர்ஸ்க்குலாம் எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அவன் பார்த்திங்கன்னா வந்து சொல்ல மாட்டான். இதை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே சார், நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நான் என்ன உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட மந்த்லி டர்ன் ஓவர் என்னென்ன கேட்டுட்ருக்கேன், ஜஸ்ட்டு உங்கள் வெயிட்டர்ஸோட சேலரி தானே கேட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சொல்கிறான் இதுமாரி 5000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேல்குலேட் பண்ணி பார்க்குறாரு. கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ 5000 அப்படின்னா அவள் இன்னொரு இடத்துல வேலைக்கு போனால் கூட அவள் கூடிய சீக்கிரம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளே, சீக்கிரமாக சம்பாரிச்சு இந்த பணத்தை கொடுத்துட்டு அவள் எஸ் ஆகிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோ வந்துட்டு யோசிச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த யாங் கிட்ட இப்போ அந்த வெயிட்ரஸ் வந்தாங்களே அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிடுங்க, எனக்கு வந்து அவங்கள பிடிக்கல, அவங்க இங்கே வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். சார் அப்பெல்லாம் என்னால் வேலையை விட்டு தூக்க முடியாது, அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணதே கிடையாது, அவங்க கரெக்டாக ப்ராப்பராக அவங்களோட வேலையை பார்க்குறாங்க, நான் எப்படி அவங்கள வேலையை விட்டு தூக்க முடியாது சார் நீங்கள் சொன்னதுனாலலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே அந்த மிஸ்டர் ஃபேங்குங்கிற ஆள் வந்துட்டு என்னப்பா நீ எங்கள் பாஸ்கிட்டே எப்படி பேசுகிறப்போ அந்த பொண்ணை வர சொல்லு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே வராங்க. வந்ததும் அந்த ஃபேங் வந்துட்டு என்னம்மா இதுமாரி எங்கள் பாஸுக்கு வந்துட்டு போய் சர்வ் பண்ணேன், இது மாதிரி வந்துட்டு அவருக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவன் வந்து கொத்து விடுறான் அந்த மிஸ்டர் ஃபேங்குங்கிற ஆள். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி சோகமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேங் என்ன சொல்கிறான்னா இதுமாதிரி கையில் ட்ரிங்கை கொடுத்து போமா ட்ரிங்க்கு குடி, என் பாஸ் கூட சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டு ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு குடி, நீ குடிச்சாதான் என் பாஸ் வந்து ட்ரிங்க்லாம் குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறான், இதுமாதிரி ட்ரிங்கை குடின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து டென்ஷனான நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த மிஸ்டர் ஃபேங்குங்கிற ஆளை வந்துட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு அந்த ரெஸ்டாரண்ட்டே வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இப்படி என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் இப்படி தரன்னு எடுத்துகிட்டு வரேன், என்ன நினச்சிட்ருக்கேன், நான் தான் சொல்கிறேன்னே என்னை தொடாமல் பேசு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தொட்டு பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. சரி எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க பாரு, கண்டவெல்லாம் உன்னை குடிக்க சொல்கிறான், இப்படி தான் இதை மாதிரி வேலை நீ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒருத்தனும் உன்னை வந்து கேட்பான், என் கண்ணு முன்னாடியே இவன் பேசிகிட்டு இருக்கான், இப்படி தான் ஒருத்தனும் வந்துட்டு உன்னை குடிக்க சொல்லுவான், உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான், ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுவானுங்க, நீ ஏன் இங்கெல்லாம் வேலை பார்க்குற, நீ வேலை பார்க்காத, உனக்கு என்ன பணம் வேணுமா, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணணும்னா என் புருஷன் வந்துட்டு சொல்லிட்டான் இது மாதிரி வந்துட்டு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நான் சம்பாரிச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான், அதனால தான் நான் இந்த வேலையை பார்க்குறேன், கொஞ்சம் மாதம் நான் கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு அந்த கடனை அடிச்சுட்டு நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்ல கேட்காம அப்படியே கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையாக இருக்கும், நம்மளால தான் இப்போ இது மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சடனாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சர்வெண்ட்டை வந்து வெளியில் வர சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி அவள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்கா, அதுமாதிரி அவளை வந்து வேலைக்கு போக வேணான்னு சொல்லு, அவள் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்டான நான் வந்து சொன்னதா சொல்லு, மாஸ்டர் சொன்னதா சொல்லாத, ஹஸ்பண்டான நான் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதுமாரி நீங்கள் வேலைக்கு போக வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த பிளாக் கார்டை வந்துட்டு அவகிட்ட கொடுத்துரு, இதில் வந்து மாதம் அவளுக்கு தேவையான பணத்தை வந்து நான் போட்டு விடுவேன், அவளுக்கு அவள் இனிமேல் எங்கேயும் வேலைக்கு போக வேணாம், எந்த கஷ்டமும் பட வேணாம், அவளை வந்து இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சர்வன் கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாரு. பாஸ் நீங்கள் சொல்லிடலாம்ல, நீங்களே சொல்லிடலாம்ல ஹஸ்பண்ட் நீங்கள் தான் சொல்லிட்டு அப்படின்னு கூட சர்வன்ட் வந்து சொல்லுவார். இல்லை நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிடுவார், வீட்டுக்குள்ளே வரமாட்டார். சரி நோக்கின்னு சொல்லிட்டு இந்த சர்வன்ட்டும் மாடிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் கதவை திறக்க மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அவரே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் பாக்ஸிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ காண்டாக இருக்குது நம்ம ஹீரோ மேலே, அதாவது மாஸ்டராக இருக்கிற நம்ம ஹீரோ மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாக்ஸிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெறியெல்லாம் இந்த பொம்மை மேலே காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சர்வன்ட் வேற பார்த்து பயந்துருவார். இதேமாரி வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வந்துட்டு இந்த கார்டை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, இதில் மாதம் அவங்க பணம் போட்டு விடுவாங்களாம், நீங்கள் இனிமேல் எந்த வேலைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ காண்டாக வரும். என்னடா அது, அவன் தானே சொன்னான் சொந்தமாக சம்பாரித்து கடனை அடைச்சிட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னான், இப்போ என்னென்னா வந்துட்டு அவனே காசு கொடுக்குறானே, அவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சர்வெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க பயமாக இருக்கான். உடனே ஐயோ நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிடுவான், எங்கள் மேடம் நம்மளை அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எகைன் பாக்ஸிங் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளில வராங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ, அதாவது மாஸ்டராக இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ பண்ண வேலை தானே, நேற்று நீ தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இதுமாதிரி நான் இங்கே ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன், நேராக போயிட்டு என்னோட புருஷன்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா, என் புருஷன் இது மாதிரி கார்டை கொடுத்து இனிமேல் நீ வேலைக்கு போகாத கொள்ளாதானே என்ன சொல்லிட்டு இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்க, என் புருஷன்கிட்ட என்னை பற்றி எல்லாமே போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கற்றுன்னு கத்திட்டு இருப்பா. இல்லை நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாசமாக தொட்டு பேசலான்னு வருவார். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ தொட்டு பேசுகிறத மட்டும் வச்சுக்காத, ஒழுங்காக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக கத்துவாங்க. இங்கே பாரு எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ இதுமாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத, வேணா ஒன்று பண்ண, இதுமாதிரி உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் மேனேஜராக தானே வேலை பார்க்குறேன், நீ எனக்கு கீழே வேலை பாரு, நான் உனக்கு வேலை வந்துட்டு வாங்கி தரேன், இங்கே நீ சம்பாதிக்கிற வேலை டபுள் மடங்கு வந்துட்டு அமௌண்ட் சேலரி அதிகமாக போட்டு நான் உனக்கு வந்துட்டு சேலரி கொடுத்து உனக்கு வேலை தரேன், நீ வந்துரு இந்த கம்பெனிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே கை தட்டிட்டு நல்லா இருக்கியா, அவன் என்னன்னா உன்னோட பாஸ் என்னன்னா என்கிட்ட கார்டை கொடுத்து வேலைக்கு போகாதன்னு சொல்கிறான், நீ என்னன்னா என்கிட்ட வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ சொல்கிற
சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அந்த யாங் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா வரான். அவன் வந்ததுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாப்பியாக கையெல்லாம் தூக்கி காமிச்சிட்டு யாங் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த யாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேர் சொல்லி கூப்பிடும்போது சியா அப்படிங்கிற நம்ம ஹீரோயினோட அக்கா பேரை சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டான். நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் நேம் இருக்கு இல்லையா, யோயோ, அந்த நேம் தான் சொல்லி கூப்பிட்டுருப்பான். நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு, அவன் என்ன உன்னோட ஒரிஜினல் நேம் சொல்லி கூப்பிடாம வேறு ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டாக கேட்பாரு. அதுவா, என்னோட சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து இது வந்து வீட்டில் செல்ல பேர் மாதிரி, எனக்கு வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க, என்னோட செல்ல பேர் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிப்பாங்க. சமாளிச்சுட்டு அந்த யாங் வந்ததுமே அவன் கூட அப்படியே ஜாலியாக பேசிட்டு கை கோத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கூட போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த யாங்கை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த யாங்குக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் சியாவை தான் பிடிக்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக வந்துட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாங் இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட அக்காவை பற்றி நான் சில டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட அக்கா வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு வேறு கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிருக்கா. பட் ஆனால் அவள் வந்து போகலை, கடைசி நிமிஷத்தில் அவள் போகலை. எனக்கு தெரிஞ்சு உன் அக்கா வந்துட்டு இந்த சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோ ஒளிஞ்சு இருக்கா, சீக்கிரமாக அவளை கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அவள் சீக்கிரம் வந்துட்டானா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னோட லைஃப்பை பார்த்துட்டு நான் போயிடுவேன், இதுமாதிரி அவள் ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ தெரியல, எங்கே இருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, எனக்காக நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, யாருமே என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, உங்கள் கூட மட்டும்தான் என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுது, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயினோட அக்காவையும் நம்ம ஹீரோவோட அண்ணனையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தான் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயினோட அக்கா வந்துட்டு இல்லை, நான் என்னோட தங்கச்சி யோயோவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன், அவள் ரொம்பவே இன்னசென்ட், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ, நான் கூட என்னோட அப்பா கூட இந்த சிட்டியில் வந்துட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், பட் ஆனால் அவள் ரொம்பவே இன்னசென்ட்டு, அவள் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ என் இடத்துல இருந்துக்கிட்டு, அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் எப்போ முடியும்னு எனக்கு தெரியல, என் தங்கச்சி எப்போ ஃப்ரீ ஆவா, அவளை நினச்சி தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருப்பா. இல்லை, இது எல்லாத்துக்கும் நான் சீக்கிரமாகவே வந்துட்டு ஒரு முடிவு கட்டுறேன், நம்ம மேரேஜ் கிராண்டாக சூப்பராக நடக்கணும், முதல்ல நான் வந்துட்டு அவனை டவுன் பண்ணணும், அவனை வந்துட்டு மேலேருந்து கீழே இறக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் ஃபேமிலி முன்னாடி ஒன்று அழைச்சிட்டு போய் நிறுத்துவேன், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் கிராண்டாக சூப்பராக நடக்கும், நீ வந்துட்டு இந்த வென் ஃபேமிலிக்குள்ளே நீ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ப்ரீஷியஸான ஒரு பொண்ணு, இந்த வென் ஃபேமிலிக்குள்ளே நீ உள்ளே வரும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அதுக்கு முதல்ல நான் அவனை டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா இதை வில்லங்கத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். யாரை டவுன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி தெரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஜூஸ்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சர்வெண்ட் உடனே என்ன மேடம் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், எப்போ பாரு உங்கள் பாஸ் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்லேயே இருக்காரு, ஏன் எனக்கெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிப் இருக்காதா, நானும் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன், உங்கள் பாஸ் வந்து கேட்டாருன்னா இதுமாரி வந்துட்டு மேடம் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சர்வெண்ட் இல்லை நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, திடீர்னு பாஸ் வந்து கேட்டால் நான் எப்படி இதெல்லாம் சொல்லி சமாளிக்கிறது, இல்லை நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓடி போயிட்டு பாஸ் கிட்ட போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கோவமாக வராரு. நீங்கள் என்ன தான் என் பாஸ் கிட்டே பேசுகிறீங்க, அவர் ரொம்ப கோவமாக இருக்காரு, இதுமாதிரி நீ மேனேஜர் வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வந்துட்டு என்னோட மேனேஜர் வந்துட்டு நீங்கள் எப்படி கஷ்டப்படுத்தலாம், அவர் வந்துட்டு இதுமாதிரி ரொம்பவே ஃபீவர் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, அவரை பார்த்துக்க கூட யாருமே இல்லை, ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் தானே தப்பு பண்ணீங்க, உங்களால் தான் அவர் வந்துட்டு டிப்ரெஷன் ஆகி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி இப்படி உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறாரு, ஒழுங்காக வந்துட்டு என்னோட பாஸை வந்து பார்த்துட்டு போங்க, விசிட் பண்ணிட்டு போங்க, நீங்கள் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி, முதல்ல என்னோட பாஸை வந்து பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்துட்டு மீட் பண்ண சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான். பட் என்ன நம்ம ஹீரோயின் வரமாட்டாங்க, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, அவனால தான் எல்லா பிரச்சனையுமே, அவன் எதுனாலும் என் புருஷன் கிட்ட போய் போட்டு கொடுக்குறான், என் புருஷன் உடனே நீ வந்துட்டு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னான், இப்போ என்னன்னா பணம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நான் முதல்ல ஊரை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சர்வெண்ட்டு அசிஸ்டண்ட்டும் தர நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பான், உங்களால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே, எனக்கு தெரியாது, என் பாஸை எப்படியாவது சூப்பராக ரெக்கவர் பண்ணி கொடுக்குறது உங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேறு கம்பெனியில் அவ்வளோ வேலை இருக்குது, பாஸ் பார்க்குற வேலையும் நான் தான் இனிமேல் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நிஜமாவே வந்துட்டு ஃபீவராக தான் இருக்குது. அவங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெத்தியை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அவாய்ட் பண்ணுவார். உடனே கழுத்தை பிடிச்சி வளைச்சி உடச்சி நம்ம ஹீரோயின் வந்து தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஃபீவராக தான் இருக்குது. ஐயோ உனக்கு என்ன இவ்வளோ ஃபீவராக இருக்குது, நான் போய் ஏதாவது நர்ஸை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியில் ஓடிடுவாங்க. வெளில வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. இது எல்லாமே நம்ம ஹீரோட அந்த அசிஸ்டன்ட் பண்ண வேலை தான். ஹாஸ்பிட்டலில் வராண்டா அங்கே இங்கேன்னு யாருமே ஒரு
நர்ஸ் ஒரு டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே இந்த அசிஸ்டன்ட் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நீயும் அசிஸ்டன்ட் பண்ண வேலை தானே, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஈக்காக்க கூட இல்லை, அது எப்படி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் நர்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, நீங்கள் 2 பேர் பண்ணுற வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நானே உடம்பு சொல்லாமல் ரூமில் படுத்து கிடக்கிறேன், என்கிட்ட வந்து ஏன் அப்படி சண்டை போட்டுட்ருக்கேன், உனக்கு வேணும்னா நீ வேணால் வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் உனக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி முதல்ல இவனுக்கு வந்து டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுப்பாங்க. ஐஸ் க்யூப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவோட நெத்தியில் வைப்பாங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒத்துற மாதிரி கொடுக்காம அப்படியே நெத்தியில் அப்படியே வச்சுருவாங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு ஃபுல்லாக ஷேர் ஆகிடும். அப்படியே நம்ம ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாக கிடக்கும். ஐயோ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தவியாக துவச்சிட்டு இருப்பார். நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் போயிடும். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து திரும்பவும் அந்த கிளாத்குள்ளே வச்சு நெத்தியில் வச்சு ஒத்துற மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து டேப்லெட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. சுத்தமாக பொறுப்பே இருக்காது நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே ஓப்பன் பண்ணுறேன்னு எல்லா டேப்லெட்டையும் கீழே கொட்டிடுவாங்க. கீழே விழுந்து கிடக்கிற டேப்லெட்டெல்லாம் அப்புறம் ஒன்று ஒன்றா பொறுக்குவாங்க. பொறுக்கி ஒரு டேப்லெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தூசி தட்டிட்டு ஊதிட்டு நம்ம ஹீரோட வாயில் வச்சுட்டு தண்ணியும் கொடுப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு. நம்ம ஹீரோவே பரவாயில்லையே மாத்திரைலாம் ஊட்டி விட்டு தண்ணி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மற்ற டேப்லெட்ஸ்லாம் கீழேருந்து ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு இருப்பாங்க. அடிப்பாவி கீழே கிடக்கிற டேப்லெட் அடி எனக்கு ஊட்டி விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருப்பாரு. அடிப்பாவி நீ என்னை நல்லா கேரிங்காக பார்த்துப்பேன்னு நினச்சா என்னை நீயே கொண்டுடுவ போலையேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்படி இருக்காளே இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அப்படியே தூங்கிடுவாங்க. நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோவோட கையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுமாரி சாஞ்சி தூங்கிட்டு இருப்பாங்களே. அப்போ தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. அடிப்பாவி ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கடி, அதை நசுக்கி இருக்கியடி. அது மட்டும் இல்லாமல் பிளட்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வெளியில் ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது ட்ரிப்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா வந்து பிளட் வந்து ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு பயந்து கத்துறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து ஏஞ்சிடுறாங்க. இல்லை சாரி தெரியாமல் டயரில் தூங்கிட்டேன் அப்படியே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே பாரு நீ வந்து நசுக்கிட்டு படுத்துருக்க, பிளட்டெல்லாம் ரிவர்ஸ் ஏறிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உடனே அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. சாரி இதுமாரி நான் யாரையும் இதை மாதிரிலாம் பார்த்துக்கிட்டது கிடையாது, எனக்கு இதெல்லாம் எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாமல் நான் இதுமாரி உங்கள் கை மேலே சாஞ்சு தூங்கிட்டேன், சாரி கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே உன்னோட சாரியை நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீ வந்து காம்பன்சேட்டாக நான் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்காக ஒன்று வந்துட்டு யோயோன்னு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்பாரு. அதான் சொன்னனே என்னோட நிக்நேம் அது, என் க்ளோஸாக இருக்கிறவங்க என்னை பிடிச்சவங்களாம் அப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே இனிமேல் அவன் உன்னை கூப்பிடக்கூடாது, இனிமேல் நான் மட்டும்தான் உன்னை அந்த பேர் சொல்லி கூப்பிடணும், அதுக்கு எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு உடம்பு சரியில்லை அப்பயும் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஜெலஸ் ஆகுறதுலாம் ரொம்ப முக்கியமாக, ஜெலஸ் ஆகி நான் மட்டும்தான் இப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை உன்னை வந்துட்டு யாருமே அந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, யோயோன்னு இனிமேல் நான் மட்டும்தான் உன்னை வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு. இது மாதிரி உனக்கும் அந்த யாங்குக்கும் என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, உங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படி என்னதான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படி சோகமாக கேட்டுட்டு இருப்பாரு. இல்லை அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை, சொல்லணுங்கிற அவசியம் வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோட ஃபேஸையே பார்த்து பேச மாட்டாங்க. இல்லை நீ இது வந்து சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்படியே கிட்டக்க வந்து இழுப்பார். நம்ம ஹீரோயின் அப்படியே சைலண்டாக எதுவுமே சொல்லாமலே இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நீ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகாத ப்ளீஸ், எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உனக்கு வேலை தரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இன்னும் உன் ஹஸ்பண்டுக்கு காசு கொடுக்கணும் அவ்வளோதானே, அதுக்கான ஹெல்ப்பை நான் பண்ணுறேன், ப்ளீஸ் எனக்கு இந்த ஒன்று மட்டும் பண்ணு, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகாத, என் கூட வா, என் கம்பெனியில் வேலை பாரு எனக்கு கீழே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார்.